அவனை வெளில வர சொல்லு. சரி வர சொல்றேன். அவனை வெளில வர சொல்றி. வாய் மூடு. அவனை வெளில வர சொல்லு. அவனை வெளில வர சொல்லு. டேய் நிடா. வெளில வாடா. வர சொல்றேன். மயிர் மாதிரி பண்ணாத. வெளில வர சொல்லு. சரி வர சொல்றேன். இது என்ன Dress? யார் அவன் உள்ள இருக்கவன்? உள்ள இருக்கறது யாரு? எதுக்கு மெண்டல் மாதிரி பண்ற? உள்ள இருக்கவன வெளில வர சொல்லு. வர சொல்றேன். வாய் மூடு. வர சொல்லு. கத்திட்டு இருக்காத. இது நம்ம வீடு கிடையாது. எதுக்கு இப்ப நீ 10 பட்டு அடிச்ச? வர சொல்லு அவனை வெளில. நான் அடிக்கிறேன். சொல்றேன். நீ வர சொல்லு. வாய் மூடு. நான் வர சொல்றேன். வாய் மூடு. அவனை வெளில வர சொல்லு. நான் வர சொல்றேன். வெளில வர சொல்லுன்னு. வெளில வர சொல்லு. வர சொல்றேன். வாய் மூடா. வர சொல்றீ அவனை. அவனை வெளில வர சொல்லு. வெளில வர சொல்லு. ஏய் வெளில வாடா. சின்னி போட. ஏய் மெண்டல் இந்த மாதிரி கண்ணா. வெளில வர சொல்லு. ஜோசப் ப்ரோவா? ஜோசப் ப்ரோ. இங்க வெளில வா. வெளில வாடா. அக்கா இங்க வெளில 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 வெளில. ஏன் மொண்டாட்டி விட்டு நீ எப்படா நைட்டு போய் ஸ்டே பண்ற? நீ வெளில வா. வெளில வா. வெளில வாடா டேய். வெளில வாடா. வெளில வா. ஏய் தமிழக காவல்துறைக்கு வணக்கம். இன்னைக்கு என் குடும்பமே அழிஞ்சு போச்சு. என் பிள்ளைய கூட சேர்ந்து சாக போறான். என் பொண்ணாடியை கிழிச்சு போட்டு வந்துட்டேன். என் குடும்பமே நாசமா போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த திருச்சி தென்னூர்ல சங்கீதபுரத்துல இருக்கிற அந்த ஜோஸுங்கிற தேவடி அப்பா. அவனால எல்லாமே போச்சு. தயவு செய்து அவனுக்கு ஏதாவது தண்டனை வாங்கி கொடுங்க. இல்லடா இல்லடா விட்டுட்டு அடிக்க பாருங்க. இன்னொரு குடும்பத்தை நாசம் பண்றதுக்காக எப்ப பண்ணிருக்கான். அவன் பேரு ஜோஸ். திருச்சி ட்ரெண்ட்மி சலூன்ல வேலை பார்த்தான். இப்ப எங்கன்னு தெரியல. ஆளை பிடிக்க முடியல. அவனு எவ்வளவோ ட்ரை பண்ண முடியல. என் பொண்டாட்டிட்டு எவ்வளவோ சொல்லி சொல்லி கெஞ்சி கெஞ்சி பார்த்தேன். திமுறா பண்ணாதடி பேசாதடி. கேட்க மாட்டாளே. என் பிள்ளை நாசமா போச்சு. ஐயா அவங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன். அவனுக்கு ஏதாவது தண்டனை வாங்கி கொடு. அப்பா உன்னை விட்டுட்டு செத்து போயிட்டா என்ன பண்ணுவ? இந்த உலகத்தில் பிழைச்சிக்கியாடா நீ? நல்லா வாழ்ந்துருவியா? நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் இல்லாட்டி நீ நல்லா இருக்கணும். சரியா? அழுவலாம் கூடாது. அழுவக்கூடாது. அப்பா உனக்காண்டி இருப்பேன். மேலே இருப்பேன். மேல இருந்து உன்னை பார்த்துட்டே இருப்பேன். பார்த்துட்டு உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவேன். நீ நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். அப்பா செத்துட்டா. ரெண்டே பேருக்கு தான் போட்டியே. ஒன்னு புருஷன், இன்னொன்னு பொண்டாட்டி. நடுவுல மூணாவது மனுஷன் விட்டீங்க, செதைச்சிட்டு போயிருவானுங்க. இன்னைக்கு பல குடும்பங்கள் நடுத்தருவில் நாசமா போய் நிக்கிற காரணமே இந்த மூணாவது மனுஷன் தான். அப்பா அம்மா மாமனார் மாமியார் சொந்த வந்தம் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் ஃப்ரெண்டு கலிக்கு எழுத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் பெஸ்டி எவனா இருந்தாலும் சரி உள்ள விடாதீங்க. உங்க வாழ்க்கைங்கிற ஸ்டேரிங் வர கண்ட்ரோல் இன்னொருத்தக்கிட்ட கொடுத்தீங்கன்னா கண்டமானிக்கு வண்டி ஓட்டி புளி மரத்தில் முட்டிடுவானுங்க, இல்ல குப்பரக்க வந்துட்டு ஓடிடுவானுங்க. புருஷ முன்னாட்டிக்குள்ள மனக்கசப்பு வர்றது சகஜம்தான். அந்த சமயத்துல நீ ஆம்பளை 1000 கல்யாணம் பண்ணிக்க உன்னை எவன் கேட்பான் அப்படின்னு இந்த பக்கம் ஒரு ஏத்து. நீ பொண்ணு சட்டமும் சமூகமும் உனக்கு தான் சப்போர்ட்டா நிற்கும். டைவர்ஸ் கேஸ் அவன் அலைவிடு அப்படின்னு இந்த பக்கம் ஒரு ஏத்து. இப்படி ஏத்துறவன் எல்லாம் குடும்ப குட்டியோட சந்தோஷமா தான் இருப்பான். பெத்த பிள்ளைகளை பார்க்க கூட விட மாட்டான் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு அயோக்கியத்தனமோ அதே மாதிரி பொண்டாட்டிக்கிட்ட டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பிள்ளை கூட்டு ஊரூரா சுத்தி ஒரே கலர் ட்ரெஸ் போடுறது அயோக்கியத்தனம் தான். இந்த மாதிரி பண்றவங்க ஒன்ன மட்டும் மறந்துடுறாங்க. அந்த குழந்தைகளோட மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்ங்கிறத யோசிச்சிருந்தாங்கன்னா 2 பேரும் ஒத்திக்கிட்டு இருப்பாங்க. இல்ல இப்படியே கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். உங்க குடும்பத்துல எவனையும் உள்ள விட்டுறாதீங்க. வந்தானுங்கன்னா தொடப்பு கட்டை எடுத்து துரத்தி அடிங்க. தக்காளி என்ன நான் சொல்றது.